கொஞ்சம் மெதுவாக இழுங்க. கேமரா ஃபிட் பண்ணுற அளவுக்கு கொஞ்சம் மேலே தூக்குங்க. இல்லை மேலே அவுட்.
சகோதரர் காரைப்பாக்கம் வந்து நம்ம கல்விக்கிறாங்க. சர்வ வல்லமையுள்ள தேவனே, மகா பரிசுத்தமுள்ள ஆண்டவரே, பரலோக தந்தையே, பாவ பரிகாரியே, இது குமாரன் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த நாளிலே, இந்த விசேஷத்த நாளிலே, இந்த அணைக்கட்டு சிறையிலே தகப்பனே ஒரு உன்னதமான சிங்காசனத்தை நோக்கி சபையாக நாங்கள் பார்க்கும்படியாக இந்த ஆண்டவரே எங்களுக்கு கொடுக்கிற இந்த மகிழ்ச்சியின் நாளுக்காக நாங்கள் செலுத்துகிறேன். தேவனே, ஒரு மனிதனை தெரிந்து கொள்கிறேன். ஆண்டவரே, சாலமோன் ராஜா என்ற உமது பிள்ளையை நீர் 1986 ரட்சித்து அவர் கொடுத்த தாகத்து நிமித்தமாக ஆண்டவரே ஒரு சபை உண்டாகப்பட வேண்டும், சுற்றிருக்கிற ஜனங்களுக்கு சுவிசேஷம் செல்ல வேண்டும் என்ற தாகத்தோடு கிட்டத்தட்ட 6-7 இடங்களை மாற்றி இந்த நாளிலே ஆண்டவரே இந்த இடத்திலே சீயோன் சபை ஆண்டவரை விசேஷத்த விதமாக கட்டி கொடுக்கும்படியாக ஆண்டவரே அவருக்கு அவர் மூலமாக உள்ளத்தில் எழுப்பின வாஞ்சைகள், சபையாருக்கு எழுப்பின வாஞ்சனைகள், அதற்கு தோல் கொடுத்த பரிசுத்தவான்கள், ஆரம்ப காலத்திலே ஆண்டவரை இங்க வந்து ஊழியம் செய்த ஆண்டவரை மூப்பர்களுக்காக, ஆண்டவரை இங்க வந்து செய்து கொடுத்த பிள்ளைகளுக்காக, இவர்களை ஆவிக்குரிய நிறுவனத்தை நடத்தின பரிசுத்தவான்களுக்காக உங்களுக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இது சாதாரண காரியம் அல்ல. ஆண்டவரே, தேவனே, உமது ஆலயம் கட்டப்படும் போது எப்படியாக கட்டப்பட்டது என்பதை நாங்கள் சாலமோன் ராஜா கட்டி முடிக்கும் போது மழை தீர்ந்து கொண்டு வரப்பட்ட கற்களினாலே கட்டப்பட்டது. அது சுத்திகள் இரும்பு போன்ற காரியங்கள், சுத்திகள், வாட்சிகள், அது ஒளிகள் எதுவுமே கேட்கப்படவில்லை என்பதை போல ஆண்டவரை அப்படிப்பட்டதான ஒரு தெய்வீக பிள்ளைகளாக நாங்கள் விளங்கும்படியாக ஆண்டவரே எங்களை ஜீவனுள்ள கற்களாக இயேசு கிறிஸ்து என்ற மாணவர் தேவாதி தேவனே அவர் அப்போஸ்தலர்கள், தீர்க்கதரிசிகள் அவருடைய அஸ்திபாரங்கள் மரத்தின் மேல் கட்டப்பட்டு அதற்கு இயேசு கிறிஸ்துவை மூளைக்கல்லாக இருந்து அவர்களில் மாளிகை முழுவதும் இசைவரப்பாய் கட்டப்பட்டு தகப்பனே எங்களை கூட ஜீவனுள்ள கற்களாக ஆவிக்குரிய மாளிகையாய் கட்டி கொண்டு வருகிறீரையா. இந்த ஸ்ரீமயம் சபை நேரநாட்டமாக நாளை கொடுத்திருக்கிறேன். ஒரு நாள் நிஜமான சீயோனிலேயே உண்மை வந்து ஆண்டவரை நாங்கள் எல்லோரும் விசேஷமாக அணைக்கட்டின் காலத்திலே இங்கே வந்து தோது கொடுக்கிற ஒரு ஜனம், அங்கே வந்து தோது கொடுக்கையான ஒரு நிலையிலே தகப்பனே ஆவிக்குரிய ஜீவத்திலே ஒரு நடபடியாக
ஆண்டவரே புதிய முந்தின ஆலயத்தை காட்டிலும் பிந்தின ஆலயம் மகிமை பெரிதாயிருக்கும் என்று சொல்லி எங்கள் உள்ளத்திலே ஒரு மகிமை குறிகட்டும் ஆண்டவரே. இங்க வந்து முடிவுகிற ஜனத்தின் மத்தியிலே ஆண்டவரே ஆவியானவர் கிரியை செய்து தன்னுடைய வாழ்க்கையிலே ஆண்டவரை ஜீவ வசனத்தை பிடித்துக் கொண்டு சுடர்களை போல பிரகாசிக்கும் வாழ்வை சொந்தக்காரர்களுக்கு எங்கள் பழர்களுக்கு வேலை செய்யும் இடத்திலே நாங்கள் காண்பிப்படியாக அதுக்கு தான் எங்களை தெரிந்து கொண்டே என்ற சத்தியத்தை பொறுத்து வாழ்விலே வாழ நீர் ஆசிரியர் வேண்டுமா தலைப்படை நாளிலே இங்கிருந்து காலையிலே கூட சுவிசேஷப்பட முடியாமல் சென்று ஆண்டவரை கொடுத்த வார்த்தைகள் இங்கெல்லாம் ஒரு வார்த்தை சென்றதோ அந்த வார்த்தையின் வெளிச்சம் அனைவரும் உள்ளத்திலே நாளை பிரகாசிக்கத்தக்கதாக ஆசிரியர் இந்த நாட்டிலே தலைப்படை இந்த சபை ஆண்டவர் சபை ஆண்டவரே நாங்கள் 24 வாசிப்பது போல அது தேவ வசனத்தினாலும் ஜபத்தினாலும் பரிசுத்தமாக்கப்பட்டது ஐயா. ஆகவே தேவாதி தேவன் இங்கே பிரசன்னராய் இருக்கிறேன், உமது பிள்ளைகளை நடத்துகிறேன். அவர்களே இந்த நாளிலே கர்த்தாவே வந்திருக்கிற ஜனத்தின் விசேஷத்து ஆசீர்வாதத்தை கொடுக்கிறோம். இந்நாளிலே கூட உமது அடியான் மூலமாக கொடுக்கப்படுகிற வார்த்தையை நீர் ஆசிரியர் அவர் வெறுமையாக்கும் ஆவியால் நடக்கும் நீர்பேசும் பேசுகிற தெய்வம் எங்களோடு பேசும். இன்னும் நாங்கள் ஆவிக்குரிய வளரும்படியாக உமது அறிவிலை மேன்களை வளரும்படியாக தகப்பனே ஆசிரியர்களும் ஆண்டவரை இங்கே கொடுக்கிற ஒவ்வொரு விசுவாச மார்க்கத்தாரையும் சொல்லும் பல சபைகள் பிற சபையில் வந்திருக்கிற பரிசுத்தவான்களுக்காக நடிச்சிருக்கிறோம். அவரை எல்லாம் ஆசிரியத்து எழுப்பி வேண்டுமா இந்த கூட்டத்தின் துவக்கம் முதல் முடிவு வரைக்கும் ஒரு பரிசுத்த பரிசனம் வந்து வேண்டத்துக்கு இவங்களோடு சேர்ந்து இந்த சபையாரோடு சேர்ந்து ஆண்டவரை நம்ம சந்தோஷத்துடன் புதிக்க போச்ச வார்த்தை வழங்க இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் தாழ்மையுடன் கேட்கிறேன் பரமபிதாவே ஆமென். இப்போது சாட்சி நம்மளுக்கு கலந்து கொள்வார். அன்புக்கு இருந்த ஜீவனையும் மறுபடியும் சமுத்திரை காய்த்து குடும்பத்தாவை கடந்த நாட்கள் முழுவதும் பாதுகாத்து இந்த வேளையிலே இந்த சபையானது புதுப்பித்து இந்த நாமத்தை மேம்படுத்துவதாக ஏழு கொடுத்த இந்த நேரத்தில் வேண்டி செல்வது விசேஷமாக 21 ஆண்டுகளை கடந்து இந்த வேளையில் இப்படிப்பட்ட ஒரு சபை எங்களுக்கு முந்தின நாளையும் பார்க்கணும் பிந்தின நாளையும் மிகுந்தாலையும் அதிலே விசேஷமாக இந்த ஆகாய வாக்குறுதிப்படி அந்த என்னென்ன ஆசைப்பட்ட வாக்குறுதிப்படி நிறைவேற்றினதுக்காக நன்றி சொல்லுவோம். விசேஷமாக அந்த நாமத்தை மேம்படுத்துவதற்காக நன்றி சொல்லுவோம். இந்த நாட்டின் மூலமாக சாட்சி நாளில் கூட கத்ரா இயேசு கிறிஸ்து நாமத்தில் இப்போது உங்கள் மத்தியில் நிற்க சொன்னா உங்களுடைய ஜபத்தினாலும் உங்களுடைய விசுவாச அடிப்படையினால என்னை விதமாக நினைத்திருக்கிறார். கடந்த வருடத்துக்கு முன்பாக அந்த 2004 அந்த டிசம்பர் 5ஆம் தேதியில இந்த சபையானது ஆரம்பிக்கப்பட்டது. இந்த மூத்த சோதரர் ராஜமணிக்கு அவர்கள் தான் இந்த இடத்தை இங்க பக்கத்துல ஒரு மாநில ஆரம்பிப்பாங்க. எடுத்துக்க அதுக்கு முன்னாடி 7 வாரம் சிறுபிள்ளை ஊழியம் நாங்கள் இந்த நாட்டில் நடத்தோம். அந்த தினத்துல இந்த வீதியில நடந்து ஊழியத்தை செஞ்சு அமிதமாக அந்த 7ஆவது வாரத்தில் இந்த டேபிள் மூலமாக இந்த சபை ஆரம்பிக்கப்பட்டது. அமிதமாக கடந்த நாட்கள் முழுவதும் கிட்டத்தட்ட 6 இடம் இந்த இடத்தை மாறி ஒரு இடம் வாங்கி அங்க சபை கட்டுறது கூட நாங்க என்ன செஞ்சோம், பட்டா போட்டு எல்லாமே ரெடி பண்ணோம். 3 மாசம் அதுக்கு டைம் கொடுத்து அந்த வேலையில கூட நம்ம ரிஜிஸ்டர் பண்ண முடியாத அளவுக்கு மீண்டுமாக தடை வந்துச்சு. அந்த தடை வந்தது மட்டும் இல்லை, அந்த இடத்தை காலி பண்ணுங்கன்னு சொல்லி நம்மளுடைய விசுவாசிய போலீஸ் செவ்வாய்க்கிழமை பிரேயரில் நாங்கள் இருக்கும்போது அவ்விதமாக இந்த இடத்த நீங்க காலி பண்ணி கொடுக்கணும், இந்த பணத்தை ரிட்டர்ன் பண்ணணும் அப்படின்னு சொல்லி என்ன செஞ்சுட்டாங்க, அந்த இடத்த காலி பண்ணி கொடுக்க முடியும். ஏன் இது சொல்றேன்னு சொன்னா, இப்படிப்பட்ட பாடல் நிமித்தமாக ஆண்டவர் என்னை தாங்கினார்.
தாமதது மாத்திரம் இல்லை, எனக்கு வழிநடத்தினார். ஒரு நாள் ஃபுல்லாவே அங்க ஸ்டேஷன் ஆயிருந்தேன். அதுக்கப்புறம் ராஜன் எங்களுக்கு நான் ஃபோன் பண்ணி சொன்னேன். அதுக்கப்புறம் அங்கே ஊழியத்தை நிறைவேற்றி 10 மணிக்கு இதை வந்து சொல்லி என்னை விடுவிக்கிறார். ஏன் இது சொல்றேன்னு சொன்னா, விசுவாசி மத்தியில ஊழியக்கார மத்தியில அவ்விதமாக என்னை அங்க நிறுத்தினார்கள். ஆனால் கூட நான் மனசு தளரவே விடல. அதுக்கு என்ன காரணம்னா, என் தேவன் எனக்குத்த வாக்கு தத்தம். 1987 நான் ரசிக்கப்பட்டேன். ஆனாலும் கூட ஆண்டவர் அன்றைக்கு 89ல 30ஆம் தேதி 7ஆம் மாசத்துல நான் ஞானஸ்நானம் பெற்றேன். இதே கொலப்படங்கள்ல பிரகாஜா வீட்டுல 13 எல்டர்கள் வந்தாங்க. 13 பேர்ல எனக்கு ஜெரேமியா தான் ஞானஸ்நானம் கொடுத்தாரு. அப்போ தலை வைக்கிறது, கை வச்சு தோணுறதுக்கு ஒரு வாக்கு தத்துவம் கொடுத்தாங்க. அதுவே அவர் தான் பண்ணாரு. அப்போ அந்த அப்போஸ்தல பவுல் சொன்னது போல, நிச்சயமாக உன் ஆசிரியத்து உன் பெருமை சேர்ந்து அங்க விசேஷமாக எபிரேயர் 6:14 கொடுத்தாங்க. அந்த வார்த்தை நம்ம அவனுக்கு விலகல. ஆனா அந்த வார்த்தை நிமித்தமாக என்னை ஒவ்வொரு நாளும் வாக்குத்தத்தின்படி என்னை வழிநடத்தினார். அப்போ இந்த சபையானது அத்தனை இடத்துல அந்த கொட்டா எடுத்துட்டு மேலதான் இருக்குது. 6 இடம் மாத்தி 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 கட்டு அந்த கட்டடம் அதனுடைய செலவே கிட்டத்தட்ட 3 லட்சம் ஆயிருக்கும். ஒவ்வொரு கட்டட வேலைக்கு 60,000 65,000 அப்படி நான் கட்டி பிரதிஷ்டை பண்ணேன். எல்லாமே ஓலை கல்சர் வச்சு இப்படிதான் கட்டி. ஆனா நிலையான ஒரு இடத்தை கொடுக்கணும்னு சொல்லி 2-3 இடம் செத்தே இல்லை. ஆனா இதுக்காக நாங்க ஜெபித்திருந்தோம். அப்போ ஆண்டவர் இடத்துல நான் போயிட்டு, அப்போ பிலிப்பவுன்ல இருக்காங்க அவங்க மத்தியில ஒரு 7 பேர் இருக்கும்போது இந்த இடத்தை நியமித்து 1000 ஸ்கொயர் ஃபீட் நான் சபைக்கு நான் கொடுக்குறேன் சொல்லி சொன்னார். அப்போ ஜெரேமியா கேட்டாங்க, காசு கொடுக்குறியா இல்ல சும்மா கொடுக்குறியா? அப்போ ராஜனுக்கு அவர் கிஃப்டா கொடுக்குறாரு அந்த வார்த்தை சொன்னாங்க. அப்போ எவ்வளவு இடம் கொடுக்குறேன்? 1000 ஸ்கொயர் ஃபீட்னு சொன்னேன். கிட்டத்தட்ட 2 சென்ட்டுக்கு வருது. சரிப்பா நான் வந்து ஜோம் பண்ணி சொல்லி அதுக்கப்புறம் அப்படி வந்து ஜோம் பண்ணி இந்த இடத்த நியமிச்சோம். நியமிச்சு கிட்டத்தட்ட 13 வருஷமா ஜோம் பண்ணோம். இடம் கொடுத்து சபை கட்ட வரணும்னாரு. ஆண்டவர் என்னுடைய துணைவர் இடத்துல பேசி, என்னுடைய துணைவர் அமிதமாக இந்த ஊழியத்தின் பாதையில என்ன இடம் ஊழியத்துக்கு நான் போனாலும் அந்த ஊழியத்துல 200 பேர் 150 பேருக்கு 100 பேருக்கு 300 பேருக்கு அவங்களே சாப்பாடு செய்வாங்க. பலவீனமான ஒரு சகோதரி தான். கிட்டத்தட்ட அவங்க ஒரு 2 வருஷம் தான் வாழ்வாங்க. என்னுடைய சொந்தக்கார மாமா படம் தான் கட்டிக்கிட்டேன். இருந்தாலும் விசுவாசத்தின் அடிப்படையில ஆண்டவர் 28 வருஷம் அவங்களை போட்டு கொடுத்தார். டாக்டர் என்ன சொல்றாங்க, குழந்தை செத்துவேன், இன்னொரு குழந்தை செத்துவேன்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் ஆண்டவர் நிமித்தமாக அந்த ஊழியத்தின் நிமித்தமாக கிட்டத்தட்ட என்னோடு கூட தோல் கொடுத்து 28 வருஷமாக எல்லாமே பார்த்து இந்த வேலை இந்த சபையை நீங்க கட்டி கொடுக்க வேண்டும் என்று சொல்லி இலவசமா நீங்க கட்டி கொடுக்கணும்னு சொல்லி என்னுடைய கேட்டாங்க. அப்போது இருந்து ஜாப் பண்ணி கரெக்டா என்னுடைய மகள் கூட போயிட்டாங்க, மருமகன் கூட போயிட்டாங்க. நியமித்திருந்தேன் இந்த ஊழியம் உங்களுக்காக கட்டுப்பட ஒரு சபை. இந்த சபை நீங்க என்ன செய்யணும், உறுதிப்படுத்த வேண்டும் என்று சொல்லி எவ்வளவோ போராட்டம். ஆனா ஒருத்தர் என்ன சொன்னாங்க, இந்த சபை என் பேர் மதிக்காதுங்க. ஆண்டவர் கொடுத்த இடத்த போய் இந்த சபை யாருமே முடியுமா? நான் ஊழியத்துக்கு தான் வந்து சொன்னேன். ஆனா அந்த சபை ஏது சொன்னாங்க, அப்படின்னா ஏத முடியாது. இது ட்ரெஸ் தான் இருக்க, யாரு பேர் மேலே இருக்காது சபை அப்படின்னு சொன்னாங்க. அவங்க சொத்து கொடுத்தா தான் நான் ஊழியம் பண்ணுவேன். அதுக்கப்புறம் சொத்து வரும் ஊழிய நடத்தன்னு சொன்னேன். இது வரைக்கும் அந்த நடத்தல. ஏன் இதை நான் சொன்னா, ஆண்டவர் அந்த மாதிரி உபத்திரமத்தில பாடல்களை பத்தில சத்துருவு வீட்டாருன்னு சொன்ன அந்த காரியம் என்னுடைய வாழ்க்கையில் நிறைவேறிச்சு. அதுக்கப்புறம் ஒரு என்னுடைய தொழில் 2017 இறந்துட்டாங்க. இருந்த போதும் 3 வருஷமா நான் தனிமையில தான் ஆண்டவர் ஊழியத்தை கொரோனா 2 பேர் 3 பேர் நம்ம ஊழியம் சபை நடத்திருந்தோம். 2 வருஷம் சபை முடித்து யாரும் எந்த இடத்துலயும் சபை நடத்தல. அதுக்கப்புறம் 2021 சபையை ஆரம்பித்தோம்.
அதுக்கப்புறம் ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்து என்னுடைய வேலை அன்னைக்கு தான் நான் பணி செய்யறதுக்கு நான் வேலைக்கே போறேன். அதற்கு நான் 5 வருஷம் வேலை செய்யறேன். அதுக்கப்புறம் ஆண்டவரத்துல ஒப்பு கொடுத்தேன். ஆண்டவரே என்னுடைய தசபாகம் ஃபுல்லாவே சபைக்கு தான் கொடுப்பேன்னு சொல்லி 7 வருஷம் அவங்களுடைய சம்பாதனை அத்திலையும் போட்டு கிட்டத்தட்ட 7 லட்சம் ரூபாய் இங்க எடுத்தாங்க. அதுக்கு முன்னாடி இருக்கிற காசு காணிக்க ஒரு 3 லட்சத்துல வச்சிருந்தேன். அதுக்கு பிறகு என்ன எத்தனை பேர் சொன்னாங்க காணிக்கு பணம் எடுத்துக்கணும், சபையுடைய காலத்தை எடுத்துக்கணும், இப்படி எல்லாமே சொன்னாங்க. ஆனா எந்த சொன்னாலும் பரவாயில்ல, ஆண்டவர் நோக்கி ஓடுது. ஆனா இன்னைக்கு ஆண்டோடைய நாமத்தை என்னுடைய வீட்டுல என்னுடைய ஜோகத்துல வைத்து கிட்டத்தட்ட கடந்த ஒரு 4 லட்சம் தான் இருந்தது. என்னுடைய ஓன் பணம் சம்பாதிச்சு வச்சிருந்தாங்க. அந்த பணத்தோட சேர்த்து 11 லட்சம் எல்லாம் சேர்த்து அதுக்கப்புறம் ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்து சபை ஆரம்பித்தோம். நவம்பர் மாசத்துல இதுல 6ஆம் தேதி மேல நாங்கள் ஆரம்பிச்சோம். 15 மாசத்துக்கு எடுத்து கட்டி முடிச்சோம். சில பேர் சொல்றாங்க இது மாரி படிச்சு கலெக்ஷன் பண்றாரு, இது பண்ணல, கலெக்ஷன் பண்ணல. 42 லட்சம் என்னுடைய சொந்த பணத்தை கொடுத்தாங்க. இது பெருமைக்காகவோ இல்லை நீங்க இங்கிலீஷ் ஏதாவது நீங்க உற்சாகம் பண்ணுங்க ஆண்டவருக்கு நான் கொடுத்த காரியம்னா தேவனுக்கு பிரியமா கொடுத்தேன். இன்னைக்கு என்னுடைய கதை 53 லட்சத்தி ஏதி சொல்ற எல்லாம் நடக்கும். மொத்தத்தையும் நிவர்த்தியும் ஆண்டவர் எனக்கு செஞ்சு கொடுத்தேன். முந்தினி ஆலயம் பார்க்கல, பிந்தினி ஆலயம் மகிமுள்ள ஆலயமாக இப்படிப்பட்ட ஆலயம் இப்படி கட்டுவோன்னு எதிர்பார்க்கல, நானே எதிர்பார்க்கல. ஆனா இது எல்லாமே என்னுடைய பிளான் தான். இன்ஜின் வச்சோ இல்ல வேற இது வச்சு நான் கட்டல. ஏற்கனவே நான் ஒரு 7 வீடு நான் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்கேன். ஆனா அந்த நிமித்தமாக இந்த பில்டிங்கை நான் கட்டி முடித்தேன். இது கட்டுறதுக்கு தான் நான் நன்றி சொல்லணும். காரணம்னா இதனுடைய தேவைகள் அத்தனையும் என் தேவனுக்கு நான் சந்தித்தேன். அதுக்கப்புறம் எழுதுகிட்ட போய் சொன்னேன், உங்களுடைய வீட்டில் இருக்கிற பிள்ளைங்களுக்காக எல்லாரும் போய் இன்வைட் பண்ணாங்க. எல்லாரும் போய் சொல்லிட்டு மீண்டுமாக பிள்ளைங்களை போய் கூப்பிட்டு அதுக்கப்புறம் வரத்து அவங்க செய்யணும். இதுக்கு ஏன் நான் சொல்றேன்னு சொன்னா, என் தேவன் செய்த அத்தனை காரியத்தும் ஆண்டவன் கொடுத்தார், எங்க பிள்ளைங்க உட்பட. ஆனாலும் கூட இன்னைக்கு அந்த தனிக்கிறாங்க சொத்துக்கு. சொத்துன்னா கருத்துக்கு வராது. சொத்து தரோம், சபை நடக்கும். நான் இல்லைன்னா கூட இருக்கிற இங்க 5 குடும்பம், அந்த 5 குடும்பம் பேர்ல நாங்கள் வச்சிருக்க செட் ட்ரெஸ் பேர் தான். அதுல எந்த மாற்றம் கிடையாது. அதுக்கப்புறம் அண்ணன் சொன்னேன், அண்ணன் டேட்டு கொடுத்தாங்க. அந்த டேட்டு இந்த நாளையில முதல் வீக்கில் இருக்குன்னு கூட சொன்னாங்க. பரவாயில்ல இருக்கு. ஏன்னு கேட்டா கிட்டத்தட்ட 15 மாசம், இது 15வது மாசத்துல நான் வந்திருக்கிறோம். இதுக்கு அத்தனையும் ஆண்டுடைய என்னுடைய ஜபம். சொல்லிட்டார் அண்ணன், என்ன இப்படிப்பட்ட காலத்தை இன்னைக்கு நான் எதிரே பார்க்கல. அப்படிப்பட்ட மழை ஊழியத்தை நான் 6 குரூப் நான் ஆரம்பிச்சோம். 6 குரூப்லயும் அருமையான ஊழியத்தை நிறைவேற்றி கிட்டத்தட்ட 1.5 மணி நேரம் உள்ள சாப்பாடு வச்சுட்டு 50 பேருக்கு அப்படி தொடர்ந்து அப்படியே சாப்பாடு மடிச்சுட்டாங்க. எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. மழை தண்ணி நின்றுச்சு, சாப்பாடு அந்த ட்ரம்முக்கு தண்ணி நிற்குது. பார்த்து அப்ப எப்படி இருக்கோம். அப்படியே நாங்கள் விடலை. எங்கள் விசுவாசம் அந்த ஊழியத்துக்கு அந்த விசுவாசம் அத்தனை பேர் நீங்க இங்க சொல்றது. ஆனால் அருமையா ஆண்டவரை ஆசீர்வதித்தாரு. அதனால யாவரும் இந்த வேலையில நாங்கள் சபை சார்பில் நன்றி சொல்லுகிறோம். எனக்காக தேவைகளுக்காக இந்த ஊழியத்தின் பாதையில இம்மட்டமாக இந்த ஊழியத்தினை நிறைவேற்றினார். இனிமேல் ஆத்மா ஆதார காரியம் முழுமையாக நான் செலவழிக்கிறான்னு ஒப்பு கொடுத்திருக்கிறேன். எனக்காக தொடர்ந்து ஜெபம் முடியும் கட்டுறது என்னால் நேரத்தோட ஆரம்பிக்க முடிக்கணும். எனக்கு கர்த்தர் தாமே என்னை இவ்விதமாக சகாயம் பண்ண எந்த யாரும் எனக்கு உதவி பண்ண. எதுனா ஒரு உதவி சொல்லும் போது 5,000, 10,000, 15,000 தான். யாரும் லேக்ஸ் கண்டு யாரும் கொடுக்கல. ஆனா ஒருத்தர் மட்டும் என்னோட கூட 7 மாசம் ஊழியம் பண்ணார். அதுதான் அவருடைய சுந்தராஜன். ரொம்ப அருமையா பண்ணாருங்க. கடற்கால இருந்து அந்த ரூப்பு போற வரைக்கும் இருந்தாரு. ஊழியத்தை முடிச்சுட்டு இங்க நின்று பேசுறோம், நீ எதுக்கு கவலைப்படாத, கர்த்தர் நடத்துவாரு, நீ ஏன் மூக்கு தொங்க போடுங்க
ஏன்னா ஒவ்வொரு நாளும் சொல்லுவார், எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு, இல்லைன்னா பயப்படாத, நிச்சயமா செய்வார். என் பசங்க சொல்லிக்கிறேன், எங்க பொண்ணுகிட்ட சொல்லிக்கிறேன், நடக்கும். ஆனா அவங்க அண்ணன் சொல்லிட்டு போய் மறுநாள் நம்ம பஸ் எடுக்கிறேன், அக்கா போன் பண்றாங்க, அண்ணன் தவிர்த்தாரு, எப்படி என்கிட்ட பேசி போனாரு. அப்படியே எனக்கு ரொம்ப ஷாக் ஆயிடுச்சு. அப்படியே கொஞ்சம் விட்டுட்டு ரொம்ப ஆயிடுச்சு. நேரில் பேசி போனது மறுநாள் காலையில 5 மணி நடந்துச்சு. அவங்க அந்திரமாக ஆண்டவர் நடத்தினாங்க. விசேஷமா 6 லட்சம் ரூபாய் இதனுடைய சபைக்கு கொடுத்துருக்காங்க. அந்த பிள்ளைங்க இந்த சபையில நிறைய சொல்லணும்னு சொன்னா, அண்ணன் சொல்லிட்டு போனாருப்பா, உன்னை பத்தி தான் கடைசியா சொல்லுவாரு, ரொம்ப ஃபீல் பண்றான், ஒத்த ஆள் அவன் எந்த போனாலும் மூஞ்சி சந்தோஷமே இல்லை, சபையில சபை தான் நினைச்சிட்டு இருக்கான், சாப்பிடணும் இப்படியேதான் சொல்றாங்க. ஆனா கர்த்தர் அவங்க வீட்டுல சொல்லி அந்த பிள்ளைங்க அந்த ஜெபப்பட்ட முடிஞ்ச உடனே மறுநாளையும் வந்தாங்க. என்னென்ன அத்தனை பொருளும் இந்த இடம் டைல்ஸ், இந்த பாத்ரூம், பெயிண்ட் எல்லாமே அப்படிதான் 6 லட்சம் ரூபாய் கொடுத்துருக்காங்க. நான் எதிர்பார்க்கவே இல்லை. அண்ணன் சொல்லிட்டு போனப்ப நடத்துது அவங்க ஆண்டவரே அற்புதமாக நடத்தினார். ஆனால் நியமிச்சார், இந்த நீங்க தான் இந்த இடத்துக்கு ஒரு எங்களுக்கு வெளிக்கட்டியா இருக்கிறோம், நாங்கள் வேற எங்கேயும் போகுதுன்னு சொல்றேன். அது அவங்க அடுத்ததாக குடும்பத்தையும் அக்கா குடும்பத்துக்காக அவருக்காக கொடுத்து சோழனுடைய அன்பரை கட்டுவோம். விசேஷமா கொடுத்த உணவுகளுக்காக நன்றி சொல்லுவோம். கர்த்தர்தாமே இந்த சாட்சியை ஆசிரியர் நடத்துறாங்க. ஆமென். கர்த்தருடைய வார்த்தை நாம் கேட்படுவதாக இந்த பாட்டால் 7வது பாட்டு பாடுவோம். தேவனி ஆலயமே பரிசுத்த ஆலயமே, சாங் நம்பர் 7. முதல் 2 சரணங்கள், கடைசி 2 சரணங்கள் மட்டும் பாடுவோம். 7வது பாட்டு முதல் 2 சரணங்கள், கடைசி 2 சரணங்கள்.
கர்த்தருடைய வார்த்தை கேட்போம். இந்த பிரதிஷ்டைக்காகவும் இந்த ஸ்தோத்திர கூட்டத்திற்காகவும் ஒரு கைத்ததி அளிக்கப்பட்டிருந்தது. அந்த கைத்ததியிலே ஒரு வசனம் அப்படி போடப்பட்டிருக்கிறது. ரோமருக்கு எழுதின புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். அனைவரும் சேர்ந்து வாசிக்கலாம். ரோமருக்கு எழுதின புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். அனைவரும் சேர்ந்து 14ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். ரோமருக்கு எழுதின புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். அனைவரும் சேர்ந்து வாசிக்கலாம். தேவனுடைய ராஜ்யம் புசிப்பும் குடிப்பும் அல்ல, அது நீர் சமாதானமும் பரிசுத்த ஆவியினால் உண்டாகும் சந்தோஷமாயிருக்கிறது. வாசிப்போம். தேவனுடைய ராஜ்யம் புசிப்பும் குடிப்பும் அல்ல, அது நீதியும் சமாதானமும் பரிசுத்த ஆவியினால் உண்டாகும் சந்தோஷமாயிருக்கிறது. பரிசுத்த ஆவியானவராமே இந்த வசனத்தை ஆசீர்வதித்து நம்மோடு கூட பேசுவாராக. அருமையானவர்களே, நாம் வாசித்த இந்த பக்தியானது அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமாபுரியில் இருக்கக்கூடிய விசுவாசிகளுக்கு எழுதின இந்த கடிதத்தில் இருக்கக்கூடிய 14வது அதிகாரத்தினுடைய 17வது வசனத்தை நாம் வாசித்தோம். இங்க அவர் சொல்லுகிறார், தேவனுடைய ராஜ்யம் புசிப்பும் குடிப்பும் அல்ல, அது நீதியும் சமாதானமும் பரிசுத்த ஆவியினால் உண்டாக்கப்பட்ட சந்தோஷமாய் இருக்கிறது. அருமையானவர்களே, அப்போஸ்தலனாகிய பவுல் எப்பொழுதுமே பரிசுத்தவர்களை பார்த்து சொல்லுகிறார், சந்தோஷமாயிருங்கள், சந்தோஷமாயிருங்கள் என்று நான் மறுபடியும் உங்களுக்கு சொல்கிறேன் என்று சொல்லுகிறார். அருமையானவர்களே, இன்றைக்கு விசுவாசிகளாகிய நாம் கிறிஸ்துவை பின்பற்றுகிறோம். தேவன் நமக்கு ஒரு பெரிய மீட் கொடுத்திருக்கிறார். இந்த உலக மக்களை போல அல்ல, நமக்கு ஒரு நம்பிக்கை இருக்கிறது. அழிவில் இருந்தோம், அக்கிரமங்களிலே மரித்து நாம் பாவத்துக்கு பலனாகிய ஆக்கிரத்திற்கு ஏதுவாய் இருந்தோம். தேவனும் நம் மீது அன்பு வைத்து இரக்கத்தினாலே நம்மை ரட்சித்து நமக்கு ஒரு நித்திய ஜீவனை, அதாவது பரலோக ராஜ்யம் நமக்கு கொடுத்திருக்கிறார். ஆதலால் இந்த பூமியிலே ஜீவிக்கிற நாம் சந்தோஷமா இருக்க வேண்டும் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் பிலிப்பி பட்டணத்தில் இருக்கக்கூடிய விசுவாசிகளுக்கு எழுதுகிறார். நீங்கள் சந்தோஷமா இருக்க, நான் மறுபடியும் உங்களுக்கு சொல்கிறேன், நீங்கள் சந்தோஷமா இருக்கணும். ஆதலால் அருமையானவர்களே, விசுவாசிகளாகிய நாம் இன்றைக்கு சந்தோஷமா இருக்க வேண்டும் என்று ஆவியானவர் சொல்லுகிறார். ஆனால் அந்த சந்தோஷமானது உலகம் கொடுக்கிறதான கேளிக்கையினாலேயோ அல்லது நம்மளுக்கு இருக்கக்கூடிய சொத்தினாலேயோ அல்லது
நம்முடைய சௌகரியத்தினாலே அல்ல. இங்கு சொல்லப்படும் பொழுது இங்கு பரலோக ராஜ்யம், அருமையானவர்களே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மத்தேயு எழுதின புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலே இந்த ராஜ்யத்தை குறித்து சொல்கிறார். முதல் அவர் தம்முடைய 33வது வருஷத்திலே இந்த ராஜ்யத்தினுடைய சுவிசேஷத்தை இந்த பூமியிலே பிரசங்கித்த பொழுது அவர் உபயோகப்படுத்தின வார்த்தை வாசிங்கள். மத்தேயு 3:3. யோவான் 3:3. யோவான் சுவிசேஷ புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். ஒருவன் மறுபடியும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை காணமாட்டான். அருமையானவரே, இங்கு சொல்லப்படுகிற தேவனுடைய ராஜ்யம் புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்திலே இங்கு உபயோகப்படுத்துகிற அப்போஸ்தலனாகிய பவுல் உபயோகப்படுத்துகிற பதமாகிய தேவனுடைய ராஜ்யம் வித்தியாசமானது. அதாவது நாம் எதிர்கொள்ள வேண்டும். அருமையானவர்களே, இங்கு சுவிசேஷமாக ஒரு நல்ல செய்தியாக இங்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். அவருடைய பிறப்பிலே இங்கு அவருக்கு இயேசு என்று பெயரிடுவராக, ஏனென்றால் அவர் தம்முடைய ஜனங்களின் பாவங்களை நீக்குவார். அப்புறம் இன்றைக்கு விசுவாசிகள் இருக்கக்கூடிய அநேக காரியங்கள் முதல் பார்ப்போட நிறுவனம் பாவங்களை நீக்கிற அறிக்கை செய்து பாவங்களை ஒப்பு கொடுத்தால்தான் விட்டுடுறோம். ரட்சிக்கப்படும்படியாக இயேசு கிறிஸ்து இந்த பூமியில பிறந்தார். அப்போது ரட்சிப்பானது ஒரு விசுவாசிக்கு இன்னும் நிறைவேறவில்லை. நாம் அதை நோக்கி பிரயாணம் பண்ணி கொண்டிருக்கிறோம். மறந்து போக வேண்டாம். இது நித்தியத்திலே பூமியிலே நாம் சந்தத்தில் அழைக்கப்படும்படியாக நாம் அனுதினமும் ரட்சிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறோம். அனுதினமும் வேதம் வாசிக்கும் பொழுது தேவன் நம்மோடு கூட பேசி நம்முடைய உள்ளான உணர்வுகளை, உள்ளான எண்ணங்களை, உள்ளான சிந்தனைகளை, நம்முடைய எண்ணங்களை நாம் எவ்விதமாக கையாளுகிற ஒவ்வொரு காரியத்தையும் தேவன் நம்மோடு கூட பேசுகிறார். அதற்காக தான் பரிசுத்த ஆவியானவர் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறார். அனுதினமும் நாம் பலவீனர்கள், நாம் மதியினர்கள், நாம் மட்டுப்பாடு உள்ளவர்கள், எவனும் பரிபூரணன் அல்ல. இயேசு கிறிஸ்து மாத்திரம்தான் பரிபூரணர். இந்த பரிபூரணத்தை நாம் அடைவதற்காக நாம் பிரயாணம் பண்ணுகிறோம். நம்முடைய பாவங்களை அறிக்கை செய்யும் பொழுது நம்முடைய பாவங்களை மன்னித்து நித்திய ஜீவனை தேவன் வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறார். அதோடு ரட்சிப்பு நிறையவில்லை. இயேசு கிறிஸ்து ரட்சகர். அவர் அனுதினமும் நம்முடைய ஒவ்வொரு காரியத்திலேயும், ஒவ்வொரு நினைவிலையும், ஒவ்வொரு சூழ்நிலையிலையும் இந்த பூமியை ஒருவேளை இயேசு கிறிஸ்து வருவார் என்றால் அவரை சந்திக்கும்படியாக, ஒருவேளை மரணம் நம்மை சந்திக்கும் என்றால் அதுபூர்வமாக இயேசு கிறிஸ்து ஒவ்வொருவரும் அவர் உள்ளான மனுஷனிலே நம்முடைய குமாரனுக்கு ஒப்பான சாயலாக மாறத்தக்கதாக அனுதினமும் நம்மை ரட்சித்துக் கொண்டு வருகிறார். அருமையானவர்களே, இங்கு இயேசு கிறிஸ்து சொல்லப்பட்ட இந்த ராஜ்யம் வேற, இங்கு சொல்லப்படுகிற ராஜ்யம் வேற. ஏன் என்று சொல்கிறேன் என்றால், இதற்கு வித்தியாசத்தை நீங்கள் அறிந்து கொள்ளும்படிக்காக நான் ஒரு வேத வசனத்தை வாசிக்கிறேன். உங்களுக்கு லகுவாக இருக்கும். லூக்கா புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம் நினைக்கிறேன். வாசிங்க. இதோ தேவனுடைய ராஜ்யம் உங்களுக்குள்ளே இருக்கிறது. பரிசேயரை பார்த்து சொல்லுகிறார். அருமையானவர்களே, தேவனுடைய ராஜ்யம் எங்க இருக்குது? இதைதான் இங்கு ரோம புஸ்தகத்திலே விசுவாசிகளோடு பேசுகிறார். இந்த பரிசேயரிடத்திலே அவர் சொல்றார், அவர் மனம் திரும்புகிறது, தேவனுடைய ராஜ்யம் சமீபமா இருக்கிறது. அவர் எல்லா இஸ்ரவேல் ஜனங்களோடும் பேசவில்லை. இந்த பரிசேயர் என்றால் யார், இந்த சதுசேயர் என்றால் யார் என்பதை நாம் முதலாவது அறிந்திருக்க வேண்டும். பரிசேயர் என்றால் வேத புத்தகத்தை அவர்கள் கற்று தேறினவர்கள், அவர்கள் வேதத்தை குறித்து தியானிக்கக்கூடியவர்கள், அவர்கள் தீர்க்க தரிசனத்தை இங்கு ஜனங்களுக்கு பிரசங்கிக்கக்கூடிய லேவி வம்சத்தார். ஆதலால் அந்த லேவி வம்சத்தாரை தேவனுக்கு ஊழியம் செய்யும்படியான இந்த பரிசேயரை பார்த்துதான் அவர் சொல்கிறார். அவர்கள் அவனிடத்தை வினாவுகிறார்கள். அவர் சொல்றார், தேவனுடைய ராஜ்யம் உங்களுக்குள்ளே இருக்கிறது. இந்த ராஜ்யத்தை குறித்து தான் ரோமர் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றார்.
இன்றைக்கு நீயும் நானும் அந்த பரலோக ராஜ்யத்திற்கு என்று நாம் நியமிக்கப்பட்டிருக்கிறோம், நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம், நாம் தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறோம். கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம். ஏனென்றால் நாம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டதினாலே இந்த தேவனுடைய ராஜ்யத்தினுடைய புத்திரராக தேவன் நம்மை மாற்றியிருக்கிறார். இப்படி தேவனுடைய ராஜ்யத்தினுடைய புத்திரராக பெற்றிருக்கிற நீங்கள் அற்பமான ஆதாரத்தினாலே ஒருவனையும் குற்றப்படுத்தாதபடி, ஒருவனையும் அல்லது உதாசீனப்படுத்தாதபடி, உன் சகோதரனை நீ வீணான காரியங்களினாலே உனக்கு விசுவாசம் இருந்தால் அது உன்னோடு கூட இருக்கட்டும், பலவீனனை நீ தாங்க வேண்டும். ஏனென்றால் பரலோக ராஜ்யம் புசிப்பும் குடிப்பும் அல்ல, அது நீதியும் சமாதானமும், அது நீதியானது. அருமையானவர்களே, இந்த உலகத்திலே நாம் ஜீவிக்கிற ஒவ்வொருவரும் நீதிமான்கள் அல்ல. இந்த வார்த்தை கேட்கிற அருமையான இந்த மாலை வேளையிலே இந்த பகுதியில் இருக்கக்கூடிய அருமையானவர்களே, உங்களுக்கு நாம் நன்றி செலுத்தி வாழ்த்தி ஒரு நல்ல செய்தி இந்த வேளையில் நாம் அறிவிக்கிறோம். நாங்கள் விசுவாசிகளாக கர்த்தருடைய வீட்டை நாங்கள் இப்போது பிரதிஷ்டை பண்ணியிருக்கிறோம். இந்த பகுதியிலே நீங்களும் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு இந்த ஆராதனை வந்து கலந்து கொண்டு அந்த ராஜ்யத்திலே நீங்கள் பிரவேசிக்கும்படியாக ஒரு நல்ல செய்தியை இந்த வேளையிலே உங்களுக்கு அறிவிக்கிறோம். நீங்கள் எந்த நிலையில் இருந்தாலும் ஒரு 5 நிமிடம் இந்த வார்த்தையை கேட்கும்படி உங்களை கேட்டுக்கொள்கிறோம். பரலோக ராஜ்யம் அருமையானவர்களே, இந்த பூமியிலே தேவன் ஆதாமை சிருஷ்டித்தது முதல் கொண்டு அநேக 5 விதமான ராஜ்யங்களை குறித்து நாம் பார்க்கிறோம். எகிப்தின் ராஜ்யம், பெர்சியா ராஜ்யம், பாபிலோன் ராஜ்யம், கிரேக்க ராஜ்யம், ரோம ராஜ்யம். பிறகு இந்த ரோம ராஜ்யத்திற்கு தான் இயேசு கிறிஸ்து மாம்சத்தை பிறந்தார். இப்பொழுது ராஜ்யங்கள் என்ன, அரசாங்கம் இருக்கிறது. நாம் இந்தியன் கவர்மெண்ட், இந்தியத்துடைய அரசாங்கத்தில் இருக்கிறோம். இப்போது ராஜ்யம் அல்ல, இப்பொழுது மாற்றப்பட்டிருக்கிறது. இந்த ராஜ்யத்திலிருந்து, இந்த அரசாங்கத்திலிருந்து நாம் தேவனுடைய அரசாங்கத்தில் மாற்றப்பட்டிருக்கிறோம். அதனால் அருமையானவர்களே, அந்த நாட்களிலே அரசாங்கம் இருந்தது. அருமையானவர்களே, இந்த பூமியிலே இன்றைக்கு அநேகருடைய கொள்கைகள் இருக்கின்றன. அநேகருக்கு பதவி வேண்டும், அநேகர் ஆளுகை செய்ய வேண்டும். கிரேக்க ராஜ்யத்திலே இன்றைக்கு அலெக்சாண்டர் என்ற ஒரு மனுஷன் வாழ்ந்து கொண்டிருந்தான். அவன் எல்லாவற்றையும் ஆண்டு எல்லாவற்றையும் அடுத்துக் கொண்டான். ஆனால் அவன் மரித்த பொழுது ஒன்றுமே இல்லை. அதனால் அருமையானவர்களே, இந்த அரசாங்கத்தையோ, அரசாங்கத்தினுடைய அதிகாரத்தையோ, அரசாங்கத்தினுடைய பதவிகளையோ வேற யாராவது ஏதாவது பின்பற்றி கொண்டிருந்தால் அன்பாய் கேட்டுக்கொள்கிறோம், எங்களுக்கு இயேசு கிறிஸ்துவுடைய ராஜ்யத்தை நீங்கள் முதலாவது அறிந்திருக்க வேண்டும். மனிதன் தோன்றின முதற்கொண்டு அநேக நாட்டு தோன்றின, அநேக பலவிதமான ராஜ்யங்களிலே பலவிதமான சாத்திரமான காரியங்களை அரசு செய்து முடித்தார்கள். அவருடைய அறிவு, அவருடைய ஞானம் சால் குறித்து பார்க்கும் பொழுது ஏதோ ஒரு மனிதன் அப்பேற்பட்ட இல்லாத ஞானத்தை தேவன் கொடுத்திருந்தார். அவருடைய அரசாட்சி அழகான ஒரு அரசாட்சி. எங்க தாவீது மகாராஜாவை குறித்து பார்க்கும் பொழுது அவன் எப்பேற்பட்ட ஒரு மகாராஜாவாக தான் முதல் பேச மட்டும் அவன் ஆளுகை செய்கிறவனாய் இருந்தான். அவனுடைய வம்சத்தை பார்க்கும் பொழுது அவன் ஒரு இளையன், ஆடு மேய்க்கிறவன். ஆடு மேய்க்கிறவனையும் தேவன் ஒரு அரசனாக மாற்ற முடியும் என்றால் கூடாதது ஒன்றுமில்லை. அவர் எல்லாம் செய்யப்படும். ஆதலால் அருமையானவர்களே, இந்த மாலை வேளையிலே இந்த பூமியையோ, பூமிக்குரிய நிலையையோ, அதிகாரத்தையோ, அரசாங்கத்தையோ, பதவிகளையோ, பட்டங்களையோ இதை சார்ந்து கொண்டு இதற்காகவே கொள்கை ரீதியாய் வாழ்ந்து கொண்டிருக்கிற அருமையானவர்களே, இந்த வேளையிலே வேத வசனத்தின்படி உங்களை அன்பாய் எச்சரித்து கேட்டுக்கொள்கிறோம். பரலோக ராஜ்யம் அது முடிவில்லாத ராஜ்யம், அது நித்திய ராஜ்யம். அந்த ராஜ்யத்திலே நீதி இருக்கிறது. அந்த நீதி இருக்கிறபடினாலே அந்த சமாதானம் இருக்கு. அருமையானவர்களே, இந்த ராஜ்யம், இந்த பூமிக்குரிய ராஜ்யத்திலே அந்த நாள் முதற் கொண்டு இந்த சமாதானத்துக்காக அநேக பெரிய பெரிய மகான்கள், பெரிய அரசர்கள், பெரிய வல்லுநர்கள், அநேக படிப்பு மேதாவிகள் எல்லோரும் ஒற்றுமையா இருக்க வேண்டும், சமாதானம் இருக்க வேண்டும் என்று அவர்கள் கூட்டம் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். ஆனால் ஒன்று நாள் மருந்துமாக எங்கேயுமே சமாதானம் இல்லை. சமாதான பேச்சு முடித்து எல்லாரும் சைன் பண்ணி வெளியே வராங்க. அடுத்த நிமிஷமே போர் வருகிறது. அங்கு ஒரு பெரிதான ஒரு யுத்தம் நடக்கிறது. பலவிதமான கிளர்ச்சி உண்டாக்கி அநேகர் மறித்து போகும்படியான அநேக காரியங்களை இந்த பூமியின் சரித்திரத்திலே நாம் வாசிக்கிறோம்.
அதனால் சமாதான பிரபுவாகிய இயேசு கிறிஸ்து நீதிக்குரியது, சமாதானம் இயேசு கிறிஸ்துக்குரியது. பரிசுத்த ஆவியானவர் மூன்று பேரும் திரியேகத்துவத்தின் தேவன், பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர் இந்த பூமியை உண்டப்படும் பொழுது மூவரும் அது மனிதனுடைய குடியிருப்புக்காக இந்த பூமியை சிருஷ்டித்தார். அதனால் அருமையானவர்களே, இந்த மூன்று பேரும் வாக்குத்தத்தம் பண்ணுகிறார்கள். தேவனுடைய ராஜ்யம் அது எப்படிப்பட்டது? அது நீதியும் சமாதானம். அருமையானவர்களே, மனிதன், தேவன் மனுஷனை சிருஷ்டித்தார். அவனுக்காக ஒரு ஸ்தலத்தை ஆயத்தப்படுத்தினார். வானம் உண்டாக கடவுள் என்று சொன்னார். கன்னியாகுமரத்தை போய் பேரன் என்று சொன்னார். வெளிச்சம் உண்டாக்கிறது என்றார், மச்சங்கள் உண்டாக்கிறது என்றார். தண்ணீரை பார்த்து ஊரும் பிராணிகள், பறவைகள் உண்டாக கடவுள் என்று சொன்னார். 6 நாளிலே சிருஷ்டித்து 6வது நாளிலே தன்னுடைய சாயலாக மனுஷனை சிருஷ்டித்து அந்த ஏதேன் தோட்டத்தை கொண்டு வந்து வைத்தார். தேவன் மனிதன் தேவ சாயலாக இருக்கிறார். அவன் தேவனுடைய ஒரு ஜெராக்ஸ், இந்த நாட்களில் சொல்ற வண்ணமாக ஒரு ஜெராக்ஸ் பேப்பர். தேவன் எப்படியோ அப்படிதான் மனுஷன் மறந்து போவார். மனிதனுக்கு இருக்கக்கூடிய ஆற்றல், அறிவு என்ன சயின்டிஸ்ட் என்ன கண்டுபிடிக்கும்? தேவனுக்கு போயிட்டு 9 மாதம் ஒரு நிலவுக்கும் பூமிக்கும் மத்தியிலே அந்த ஃபேஸ் ஸ்டேஷன்ல வில்லியம்ஸ் கேரி என்பவர்கள் 9 மாசம் இருந்து திருப்பியும் பூமிக்கு கொண்டு வரார். மனிதனுடைய அறிவு ஆற்றல் இதெல்லாம் தேவன் சொல்றார். அவர் சொன்னாரு உண்டாக கடவுள் என்று சொன்னாரு. இவன் தேவ சாயலா இருக்கிறது அதை யூகித்து செய்கிறார். அவன் தேவ சாயல். இது யாரும் அற்பமாக எண்ணிக்கொள்ள வேண்டாம். நாம் எல்லாரும் தேவ சாயல். தேவன் நமக்கு ஞானத்தை கொடுத்திருக்கிறார், அறிவை கொடுத்திருக்கிறார், புத்தியை கொடுத்திருக்கிறார், ஒரு காரியத்தை சாமர்த்தியமாய் செய்யும்படியாக. ஆனால் நம்முடைய வாழ்க்கையை வேறொருவருக்கு ஒப்பு கொடுத்தபடினாலே இவர்களை சிந்திக்காதபடி எவன் நன்மை செய்ய வேண்டும் என்ற விருப்பம் இருந்தாலும் நாம் தீர்வு வேண்டாத தீமையை செய்து கொண்டிருக்கிறோம். அதனால் அருமையானவர்களே, இவ்விதமாக சிருஷ்டிக்கப்பட்ட மனிதன் சொன்னார், தெரிந்து கொள்வதை நாம் ஓகே, தெரிந்து கொள்வது கட்டாயமாக அல்ல. இந்த மரத்தை கனியை புசிக்கும் போது நன்மை அது மாத்திரமல்ல, வேறொன்றே கத்துக்குவ, என்னது தீமை. அதை நீ சாப்பிட்டினா இப்ப நீ நன்மை. நம்ம 2 பேரும் பேசி இருக்கிறோம், நீ என்னோட கூட பேசுற, உனக்கு எல்லா அதிகாரமும் நான் கொடுத்திருக்கிறேன். நீ என்ன பேர் வைக்கிறோம் அதுதான். நீ தான் இந்த பூமி அரசாட்சி செஞ்சு கொண்டிருக்க, நீ தான் காத்து கொண்டிருக்கிற. அதை சாப்பிடுற நாளிலே உனக்கு எனக்கும் என்ன இருக்காது, தொடர்ந்து இருக்காது. ஏனென்றால் உனக்குள்ளாக தீமை வந்துடும். நான் தீமையை பாராத சுத்தம் கண்ண மகா பரிசுத்த பரிசுத்தமான தேவன். தீமை செய்தவர்கள் கூட நாம் சகவாசம் செய்ய முடியாது. ஆதலால் அவர் அந்த நித்திய நீதி நியாயத்தை அவன் இழந்து போய் அவன் மனுஷனாக நன்மை தீமை அறியத்தக்கவனாக அவன் தோன்றினது எவ்விதமாகவோ அவ்விதமாக மன்னிக்க திரும்பும். அதனால் நம்முடைய ஆதாரம் மறித்தான். அவனுக்குள்ளாக இவ்வளவு பரிந்தமாக மரணம் எல்லோரையும் ஆண்டு, அருமையானவர்களே, மரணம் எல்லோரையும் ஆண்டு கொண்டிருக்கிறது. ஒரே தரம் மறிப்பதும் பின் அனைவரும் நியாய தீர்ப்பு அடைவதும் ஒவ்வொரு மனுஷனுக்கும் நியமிக்கப்பட்டிருக்கிறது. இந்த மாத வேளையில கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான சகோதர சகோதரிகளே, நீங்கள் யாரா இருந்தாலும் சரி, மனுஷன் மறிப்பதோ நியாய தீர்ப்பு அடைவதோ அவனுக்கு குறிக்கப்பட்டிருக்கிறது. இது எங்கே ஆரம்பித்தது? தேவ சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட மனிதன் தேவன் நானாகவே செய்வேன், நானாகவே நானாகவே தெரிந்து கொள்வேன் என்று அவனாகவே தெரிந்து கொண்டதினாலே அவன் தீமையும் அவனுக்குள்ளாக வந்தது. தீமை வந்தபோது பரிசுத்தமான தேவன் அவனை விட்டு பிரிந்து போய்விட்டார். இந்த நிலைக்கு தான் மரணம் என்று சொல்லுவோம். இவ்விதமாக மறித்தவனாய் இருந்தோம். ரோமர் புத்தகம் 4ஆம் அதிகாரம் கடைசி வசனத்தை வாசனம். ரோமர் புத்தகம் 4ஆம் அதிகாரம் கடைசி வசனம். இவ்விதமாக தேவ மகிமையை இழந்து போன மனுஷன் நம்முடைய பாவங்களுக்காக ஆதியிலே வார்த்தையாயிருந்த தேவ குமாரன் என்ற மாம்சத்திலே வந்தார். அவர் வந்து
நம்ம அந்த வசனம் சொல்லுவோம். அவர் நமக்கு மரித்து உயிர்த்தெழுந்ததினாலே நீதிமன்றமாக்கப்படுகிறார். எங்கே ஆதாம் இழந்தானோ அந்த நீதியை, அதாவது தேவனோடு உறவாடும்படியாக தேவ சமூகத்திலே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இப்ப தேவனுக்கு முன்பாக வந்து, அப்பா பிதாவே சொல்லும்படியான அந்த உறவுக்குள்ளாக இயேசு கிறிஸ்து ஒவ்வொரு மனிதனையும் கொண்டு வந்தார். அவர் மரித்து எழுந்ததினாலே அவர் என்ன பண்றாரு, என்ன கொண்டு வந்தாரு, நீதிமானாக மாற்றினார். அடுத்தது 50 முதல் வசனம் வாசம். இவ்விதமாக நாம் இப்பொழுது விசுவாசத்தினாலே நீதிமான்களாக்கப்படுகிறபடினாலே இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனிடத்தில் சமாதானம் பெறுகிறோம். அதனால் அருமையானவர்களே, இந்த பூமியிலே ஒருவனுக்கும் சமாதானம் இல்லை. சமாதானத்தை நாடுகிறோம். ஒருவேளை பணம் இருந்தால் கொஞ்ச நேரம் சமாதானமா இருக்கும். எல்லா வசதி வாய்ப்புகள் இருந்தால் சமாதானமா இருக்கலாம். சரீரத்தில் நல்ல ஆரோக்கியம் இருந்தால் சமாதானமா இருக்கலாம். வியாதி வரும் பொழுது, பலவீனம் கொன்றும் பொழுது பயம் வருகிறது, சமாதானம் இல்லை. ஏனென்றால் அந்த உலக சமாதானமானது அது நித்தியமானது அல்ல. இயேசு கிறிஸ்து உனக்காக கல்வாரி சிலுவையிலே மரித்து எழுந்ததினாலே உன்னை நீதிமானாய் மாற்றி, அது மாத்திரமல்ல நீதிமானோடு உள்ள, அதான் ஃபர்ஸ்ட் வசனம் நான் மத்திய வாசித்தோம். அவருடைய பேர் என்ன, இயேசு என்ற நாமத்தினாலே பாவம் மாத்திரம் மன்னிக்கப்படல, அவர் என்ன அவர் பண்றாரு, ரட்சிக்கிறவர். அப்படி என்றால் இயேசு கிறிஸ்து மூலமாக பிரிந்திருந்த நம்மை இப்பொழுது தேவனோட சமாதானம். இந்த சமாதானம் பரிசுத்தவான்களுக்கு நம்முடைய இருதயத்தை. அருமையானவர்களே, பழைய ஏற்பாட்டுக்கும் புதிய ஏற்பாட்டுக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்கின்றது. இதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அருமையானவர்களே, ஏனென்றால் பரலோக ராஜ்யம் என்றால் இன்றைக்கு நாம் அது எங்கேயோ இருக்கிறது அல்ல, அது நம்முடைய இதை நீங்கள் அறிந்து கொண்டிருக்கிறார். இந்த ஸ்தலத்தில் கட்டப்படுகிறது. இப்போ அந்த தம்பி சாதகம் வேலைக்கு போனாலும் என்னாச்சு மிஸ் இருந்தாங்களா, இல்லை வேலை நடக்குதா, நேற்று அவனுக்கு காசு கொஞ்சம் கம்மியாக கொடுத்துட்டோம், வந்தானா, கல்லு நேற்று சொல்லியிருந்தோம், எனக்கு மண்ணு சொல்லுங்க. அவர் அந்த வேலையில் இருந்தால் கூட நினைவுலாம் எங்க இருக்குது, இந்த வீட்டு மேல. அப்போ பரிசுத்தவான்களாகிய நம்மை இந்த பூமிக்குரிய ராஜ்யத்திலிருந்து அழிந்து போகிற அனித்தியமான பாவமும் சஞ்சலமும் கண்ணீரும் கவலையும் உள்ள அனித்தியமான இந்த பூமி, சபிக்கப்பட்ட பூமியிலிருந்து பரலோக ராஜ்யத்தை அழிந்திருக்கிறாரே, அந்த ராஜ்யத்தை குறித்து நீங்கள் அனுதினமும் சிந்திக்கிறீர்களா? இருந்தால் இயேசு கிறிஸ்து சொல்லியிருக்கிறார். யோவான் சுவிசேஷம் 14 அதிகாரம் முதல் 1-2 வாசிங்க. முடிஞ்சவனே வந்து நான் இருக்கிற இடத்துல உங்களையும் இதை அனுதினமும் சிந்திக்கிறீங்களா? உங்களுக்கு ஒரு ஸ்தலம் மனிதமாக்கப்படும். நம்முடைய ரட்சகர், நம்முடைய மீட்பர். ஆதலால் பழைய ஏற்பாட்டினுடைய விசுவாசம், நம்பிக்கை அது வித்தியாசமா இருக்கிறது. ஆனால் புதிய ஏற்பாட்டில் வரும்போது அது தேவன் வித்தியாசப்படுத்துகிறார். இந்த வித்தியாசத்தை நாம் அறிந்து கொண்டால்தான் ஒரு நல்ல விசுவாசியாக வெற்றி உள்ள வாழ்க்கை வாழ முடியும். பழைய ஏற்பாட்டிலே அவர்கள் முதலாவது தேவனுக்கு பயந்தார்கள். இரண்டாவது அந்த கட்டளைகளுக்கு அவங்க என்ன பண்ணாங்க, கீழ்ப்படிந்தார்கள். இந்த பேஸ்ல தான் அந்த நாட்கள் இருந்தாங்க. அப்படி வாழ்ந்தவர்களுடைய, அப்படி வாழ்ந்து தேவனுக்காக எல்லாவற்றையும் விட்டு
இந்த ராஜ்யத்திலே அவர்கள் செல்வ சீமானா இருந்தும் அவர் கூடாரங்களில் இருந்து வரப்போவதை நாடி கர்த்தருக்கு பயந்து கீழ்ப்படிந்திருந்தனாலே எபிரேயருக்கு எழுதின புஸ்தகம் 11ஆம் அதிகாரத்திலே அநேக விசுவாசிகளுடைய பட்டியலை நாம் வாசிக்கிறோம். ஆனால் பழைய ஏற்பாட்டிலே பயமும் கீழ்ப்படிதலும். ஏனென்றால் இதை செய்யலனா உனக்கு என்ன தண்டனை, இப்படி செய்யலனா உனக்கு மரணம், இதை செய்யலனா நீ தேசம் பஞ்சத்துல வரும், இதை நீ செய்யலனா உனக்கு ஆக்கினைக்கு. அப்போ பயந்து கீழ்ப்படித்தார்கள். ஆனால் புதிய ஏற்பாட்டிலே அப்படி அல்ல பிரியமானவர்களே, அப்படி அல்ல. இப்பொழுது அன்பினாலே தேவன் நம்மை மீட்டுக் கொண்டார். யோவான் சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் வசனத்தை வாசித்து கடந்த சரியான முக்கியமான 14ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். அருமையானவர்களே, பழைய ஏற்பாட்டிலே அவன் பயப்படணும், அவன் கீழ்ப்படிந்து கட்டளை பிரமாணங்களுக்கு நடக்கணும். ஆனா புதிய ஏற்பாட்டில் என்ன பண்றாரு? ஒருவனில் அன்பா இருந்தால் அவன் என்ன பண்ணுவான்? அருமையான இங்கதான் அன்புனாலதான் நாம் தேவனை பின்பற்ற வேண்டும். ஆதலால் ஒவ்வொரு விசுவாசியும் அனுதினமும் காலையில் எழுந்தவுடனே அந்த கல்வாரி சிலுவையை நோக்கி பாருங்கள். நம்முடைய ரட்சகர், நம்முடைய மீட்பர் உனக்காக அவர் ரத்தம் சிந்தினார். கை காலெல்லாம் அது ஒரே ரத்தமா இருக்கிறது. முகரூபம் பார்க்க முடியவில்லை. அவருடைய அந்தக்கடா இருந்தது. தலையில முற்கிரீடம், உடலெல்லாம் அடிக்கப்பட்டு நெய்யப்பட்ட சரீரம் போல இருக்கிறது. அந்த காட்சியை கொண்டு வாருங்கள், பாருங்கள். இது எனக்காக நான் அடைந்திருக்க வேண்டும். இந்த உலகத்திலே பாவத்தை தண்ணீரம் போல குடித்துக் கொண்டிருந்தேன். நான் இந்த சின்னாபின்னமாய் இருக்க வேண்டும், நான் மரித்திருக்க வேண்டும். ஆனால் எனக்காக என் தேவன் இயேசு கிறிஸ்து அறிந்திருக்கிறார். ஆதலால் அவர் ஏன் எனக்காக செய்தார் என்றால் அவர் என்னை நேசித்தார், அவர் என் மீது அன்பு கூர்ந்தார். இந்த அன்பு கூர்ந்தவருக்கு நான் என்ன செய்ய போகிறேன்? நான் உம்மை நேசிக்கிறேன், நான் உம்முடைய அன்பு கூர்ந்தார், நான் அவருடைய கற்பனைகளை கைக்கொண்டேன். அங்கு பயந்து கீழ்ப்படிந்த கற்பனை கைக்கொண்டார்கள், அங்கு பாவம் செய்து கொண்டே இருந்தார்கள். ஆனால் ஒரு மனிதனுக்கு அன்பு வரும் பொழுது பாவமே செய்ய முடியும். ஏனென்றால் அவன் தேவனோடு கூட அன்பா இருக்கிறவன் கற்பனைகளை கைக்கொள்கிறான். அதுதான் பரலோக ராஜ்யம். பவுல் சொல்லுகிற அந்த ராஜ்யம் அதுதான். அதனால் உன் சகோதரன் பலவீனன் என்றால் அவனை திருத்திக் கொள்ள வேண்டும். ஏனென்றால் உனக்காக நான் அடிக்கப்பட்டேனே, அதை நீ சிந்தித்திருப்பார். அவன் பலவீனத்தினாலே, உனக்கு விசுவாசம் இருக்கிறதுனாலே அவனை அதையப்படுத்தாது. உன்னுடைய விசுவாசத்தினாலே அவிசுவாசியானவன் இடராதபடி அவன் நிமித்தமாக அதை விட்டு விடு. இது கிறிஸ்துவுடைய அன்பு பிரியமானவர்களே. ஆதலால் தேவனிடத்தில் அன்பு கூர்ந்தா சகலமும் நன்மைக்கு எதுவாய் நடக்கும். ஆதலால் இன்னைக்கு புதிய ஏற்பாட்டு விசுவாசிகளாக நாம் அனுதினமும் தேவனிடத்தில் அன்பு செலுத்தும். என்றால் அவர் நம்மீது அன்பு செலுத்தும். இந்த அன்புதான் நம்மை பாவம் செய்யாதபடி காத்துக் கொள்ளுமே தவிர நீ வேதம் வாசிக்கிறதுனாலே, ஊழியம் பண்றதுனாலே, ஜெபம் பண்றதுனாலே, உபவாசம் பண்றதுனாலே, 10 மணி நேரம் 10 அதிகாரம் படிக்கிறேன், எது படிக்கிறேன், அதெல்லாம் உலக பிரகாரமா கொலேசியர் 2ஆம் அதிகாரத்தில் சொல்லப்படுகிற பொய்யாய் செய்யப்படுகிற ஆராதனை. அதில் தலையிட்டு என்ன பண்றாங்களா? அது மாம்சத்தை பேணுவதற்கே வழிய வேற ஒன்றுக்கும் என்ன? அது உலக அறிவு. ஆனால் தேவனை நேசிக்கிறார். இந்த இரவிலே தேவனை நேசிக்கிறார். உனக்காக நேசித்து ஜீவனை கொடுத்த தேவனை நேசிக்கிறார். இந்த உலகத்தில் அழிந்து போகிற அநேக ராஜ்யங்களை குறித்த தேவன் சொல்லாமல் பரலோக ராஜ்யம் இப்போது நமக்கு முன்னாக இருக்கிறது. அப்போஸ்தலனாகிய பவுல் 1 கொரிந்தியர் புத்தகம் 3ஆம் அதிகாரத்திலேயும் 6ஆம் அதிகாரத்திலேயும் அந்த நீங்கள் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள், இப்பொழுது தேவனுடைய ஆலயம் நமக்குள்ளாக வந்திருக்கிறது. அந்த பரிசேயரை பார்த்து சொல்லும் பொழுது தேவனுடைய ஆலயம் உங்களுக்குள்ளே இருக்கிறது. அங்கு சமாதானம் உண்டு, அங்கு சந்தோஷம் உண்டு. பரிசுத்த ஆவியினால் உண்டாகிற அதே
யோவான் சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். இவன் ஆவியினாலும் ஜலத்தினாலும் பிறவாவிட்டான் என்ன பண்ண மாட்டான். ஆவி என்றால் என்ன தெரியுமா? ஆவியினுடைய அபிஷேகத்தை நாம் அறிந்திருக்கிறோம். இந்த நாட்களிலே நம்முடைய சபைகளிலே நீங்கள் பேசப்படுகிறது அருமையானவர்களே, அதை குறித்ததான பேசுவதற்கும் அச்சம், கேட்பதற்கும் அச்சம். ஆவியானவர் இல்லைன்னா நீ பாவத்தை மேற்கொள்ளவே முடியாது. நீ ஏதோ மனுஷமா இருக்க. நிறைய வீட்டுக்கு வரும்போது பாவத்தை உணர்ந்து அறிக்கை செய்வ, வெளியில போய் 2 நாள் ஆச்சுன்னா என்ன பண்ணுவேன் மறுபடியும். ஆனா ஆவியானவர் உன்னை அபிஷேகித்து உனக்குள்ளே வாசம் பண்ணுகிறார் என்று நீ உணரும் பொழுது அந்த ஆவியானவர் சகல சத்தியத்திலே உன்னை நடத்துகிறார். நீ பாவம் செய்யாதபடி உன்னை காத்துக் கொள்கிறார். இந்த ஆவியானவர் தேவனுடைய அன்பை உனக்கு வெளிப்படுத்துவார். நான் யார்? என் தேவன் யார்? நான் யார்? என் இயேசு கிறிஸ்து யார்? என்னுடைய எண்ணம் என்ன? என் இயேசு கிறிஸ்து எண்ணம் என்ன? என்னுடைய சிந்தனை என்ன? இயேசு கிறிஸ்துவின் சிந்தனை என்ன? இப்படிப்பட்டவன் யார்? இப்படிப்பட்டவன் யார்? என் சிந்தனை போய் என் அம்மாட்ட சொன்னா ஆளுகிட்ட கழுத்து நிற்கிறாங்க. எதுக்கு சிந்தையை போய் நண்பர்கிட்ட சொன்னாச்சு இப்படிப்பட்ட ஒரு நண்பன். எதுக்கு சிந்தையை போய் மனைவிட்ட சொன்னா உங்களுக்கெல்லாம் நான் ஒரு மனைவியா இருக்குன்னு சொன்னான். ஆனால் தேவனுடைய மகனே இதனாலே ஒரு மனிதனை நாம் கற்றுக்கொள்ள வேண்டுமே தவிர, இதனாலே நாம் கிறிஸ்துவை பின்பற்ற வேண்டுமே தவிர பிரமாணங்கள் அல்ல, பிரமாணங்கள் அல்ல, கட்டளைகள் அல்ல. இன்றைக்கு தவறான போதனையிலே சபை அன்பு ஆதலால் அருமையானது. ஒரு இடத்துல அன்பா இருந்தான் என்ன பண்ணுவான்? என் கற்பனைகளை நாங்க 17ஆம் அதிகாரத்தில் சொல்லும் போது நாமும் நீ வந்தா இருக்கிறது போல அவர்களும் நம்மோடு கூட. அதுதான் பரலோக மகிழ்ச்சி. அது நீதியும் சமாதானமும் பரிசுத்தாவினால் உண்டாகிற சந்தோஷம். இந்த சந்தோஷம் மாறாதுங்க. ஒரு விசுவாசிக்கு கஷ்டம் இருக்கும், கவலை இருக்கும், வியாதி இருக்கும், டாக்டர் சொல்லுவான், டேட்லாம் கொடுப்பான். ஆனா விசுவாசி பதற மாட்டான். விசுவாசி பதற மாட்டான். ஏனென்றால் அவனுடைய நந்தூரம் இயேசு கிறிஸ்து இருக்கிறார். அவனுக்கு சமாதானம் உண்டு, அவனுக்கு சந்தோஷத்தை தேவன் தருகிறார். இந்த சரீரத்தினுடைய வேதனைகள் ஒன்று செய்யாது, ஒன்று செய்யாது. அது வியாதியோ கஷ்டமோ நாளைக்கு நான் மறிக்கிறோமா அதெல்லாம் ஒரு நல்ல ஒரு விசுவாசத்தை பார்த்துங்க. மரணம் வந்தா நம்ம சந்தோஷமா ஏற்பட்டோம். எனக்கு விசுவாசின்னு சொல்றாங்க. மரணம் வந்தா அம்மா தான் இருக்கும். இன்னைக்கு உலகத்திலேயே மரணத்தை பற்றி எல்லாருக்கும் ஒரு தெரிந்த புத்தி வந்துடுச்சு இல்ல. ஒரு நாள் ஏன்னா மீடியா வந்துருச்சு, எல்லா பட்டி தொட்டிலாம் மீடியா வந்துருச்சு, எல்லாருக்கும் அறிவு வந்துச்சு. அந்த நாள் மாத்தாச்சு அதுக்கு அழுதுக்குள்ள ஒரு கும்பல் வரும் இல்ல. இப்ப அதெல்லாம் இல்லையே. ஏன் ஒரு நாள் அழிக்கிறாங்க. இப்படி இருக்கும்போது விசுவாசிகள் வீட்டிலே மரணம் வந்தா நீங்க ஏங்க அலறீங்க? அவர் சொல்றார் கிறிஸ்துவுக்கு ஜீவன். ஏன் அதை நீ எதிர்க்க மாட்டேங்க? ஏனென்றால் நீ கற்பனையிலையும் கட்டளையையும் பயத்திலையும் வாழ்ந்து கொண்டிருக்க. தேவன் அன்பானது உன்னை சத்தியத்திலே நடத்தும். சத்தியம் உன்னை விடுதலையாக்கும். இந்த சத்தியம் அறியாதபடினாலே இந்த சத்தியத்தை வெளிப்படுத்தவர் பரிசுத்த ஆவியானவர். இந்த ஆவியானவரை நீங்கள் அறிந்திருக்கிறீர்களா? ஆவியானவர் உங்களை ஒப்புக்கொடுத்திருக்கிறீர்களா? அங்கே நம்ம ஆவியானவர் எப்படி இந்த வேத வசனங்களை வாசிக்க முடியாது. எபேசியர் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை வாசி. புத்தகம் 2ஆம் அதிகாரம் 3:17. இதைதான் பவுல் அங்க பரலோக ராஜ்யம் என்று சொல்கிறார். விசுவாசிகள் கூடி வரும்பொழுது விசுவாசிகள் மத்தியில் அன்பு நீளம் அகலம் உயரம் ஆயிரத்தை அறிந்து கொள்கிறோம். பிறகு அதுக்கு முன்னாடி வசனம் வாசிங்க 14.
ஆதலால் அருமையானவர்களே 15ஆம் வசனத்தை வாசி. வாசி 15. எபேசியர் 1:15. அதனால் அருமையானவர்களே, பரிசுத்தவான்களுடைய அன்பை குறித்து இங்கே ஒரு ஊழியக்காரன், சபையை ஆரம்பித்த ஊழியக்காரன், நான் கேள்விப்பட்டு நீங்கள் அன்பிலே மலர்ந்தீர்கள். தெசலோனிக்கர் பட்டணத்தை சொல்லும்போது உங்களுடைய விசுவாசத்தின் நம்பிக்கை அன்பை பார்த்து நான் சந்தோஷப்படுகிறேன். இந்த பட்டணமானது இங்கே சுற்றி இருக்கக்கூடிய அநேக பட்டணங்களுக்கு ஒரு மாதிரியாக வைக்கிறேன் என்று சொல்லுங்கள். அதனால் விசுவாசம், நம்பிக்கை, அன்பு இவைகளில் அன்பே பெரிய. அதனால் தேவி நாம் மனிதர்கள் நேசித்தோம். பரலோக ராஜ்யம் அது திரும்ப வரப்போகிறா. அந்த ராஜ்யத்துக்கு போகிறோம். இனி கவலை இல்லை, கண்ணீர் இல்லாத ஒரு ராஜ்யம். கட்டதாம் இந்த ராஜ்யத்தை பிரவேசிக்க கட்டணம் உதவி செய்வாரா? ஜெபம் செய்வோம். அன்பும் இறக்கும் நீங்க பொறிவுள்ள கர்த்தாவே, உங்களுடைய பரிசுத்த நாம ஸ்தோத்திரத்தை நன்றி செலுத்துவோம். ஆண்டவரே, இந்த சியோன் ஆனந்தம வீட்டின் பிரதிஷ்ட நாளிலே உங்கள் ஜீவனுடைய வார்த்தைகள் மூலமாக நீங்கள் எங்களோடு பேசுகிற தயவுக்காக நன்றி செலுத்துவோம், ஸ்தோத்திக்கிறோம். ரோமர் 14:17க்காக நாங்கள் நன்றி செலுத்துவோம், ஸ்தோத்திக்கிறோம். தேவ ராஜ்யம் புசிப்பும் குடிப்பும் இல்லை, பரிசுத்த ஆவியினால உண்டாகும் சந்தோஷம் சொன்னீர். அதுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம், ஸ்தோத்திக்கிறோம். நீர் பரிசுகள் பார்த்து தேவ ராஜ்யம் உங்களுக்குள்ளே இருக்குது சொன்னீர். அதுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம், ஸ்தோத்திக்கிறோம். ஆண்டவரே, இதனாலே ஒரு நாள்ல இருளின் ராஜ்யத்தில் இந்த எங்களை, சத்துவனுடைய ராஜ்யத்தில் இந்த எங்களை உங்களுடைய குமாரன் இயேசு கிறிஸ்துவை இந்த உலகத்துக்கு அனுப்பி சிலருடைய ரத்தத்தின் மூலமாக எங்களை மீட்டெடுத்து அந்த காலத்துல வந்து ஆச்சரியமான ஒலிக்குள்ள எங்களை கொண்டு வந்தீரே. அதுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம், ஸ்தோத்திக்கிறோம். அந்த எங்களை பாவற்காக நீர் ஆண்டு தன்னை காட்டு கொடுத்து அதுக்காக ஸ்தோத்திக்கிறோம். எங்கள் பாவற்காக மறுத்து அடக்கம் பண்ணப்பட்டு அந்த எங்கள் நீதிமானத்தக்கதாக 3வது நாள் உயிர் தேர்ந்து அதுக்காக நன்றி செலுத்துகிறோம், ஸ்தோத்திக்கிறோம். நீதிமானப்பட்ட நாங்கள் உண்மையிலே விசுவாசத்தினாலே ஆண்டு எங்களுக்கு கொடுத்த சமாதானத்துக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம், ஸ்தோத்திக்கிறோம். ஆண்டு முன்னாலே பாவத்திலே மறுத்திருந்தோம், சத்துருளாக இருந்தோம், பலகீனர்களாக இருந்தோம், உங்களுக்கு தூரமாக இருந்தோம், நம்பிக்கையில்லாத ஜனங்களாக எங்களை நீர் நேசித்து எங்கள் தாய் பிள்ளைகள் நினைத்து உங்கள் குமாரன் இயேசு கிறிஸ்து சிலருக்கு ரத்தத்தின் மூலமாக தேவனோட நீர் ஆண்டவரை சமாதானப்படுத்தி எங்களை இவருடைய பிள்ளைகளாக மாற்றி அப்பா பிதாவை கூப்பிட புத்திர சுவீகாரத்தை நீர் எங்களுக்கு தந்ததுக்காக நாங்கள் நன்றி செலுத்துவோம், ஸ்தோத்திக்கிறோம். நாங்கள் உங்களை தேடவில்லை, நீர் எங்களை தேடி வந்தீர். நாங்கள் முதலாளர்களை நேசிக்கவில்லை, நீர் எங்களை நேசித்தீர். அதுக்காக நன்றி செலுத்துகிறோம், ஸ்தோத்திக்கிறோம். நான் உங்களை நேசித்தது போல நீர் மற்றவர்கள் நேசிக்க சொன்னீரே, சத்துருகளை நேசின்னு சொல்லிடுறாங்களே. நீர் ஆண்டதே சிலுவையிலே அறையப்படும் போது அன்புலானதே உங்களுடைய கைகளை காலிலே ஆணை அடிக்கும் போது தலையில முழுக்கிட்டு வைத்து விழாலே ஆண்டே குத்தும் போது ஆண்டவே பிதாவே இவங்க செய்யறது என்று அறியாமல் செய்யற இவங்க மன்னியை சொல்லிடலே. அவருடைய அன்பை அவரை காட்டுகிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் ஆண்டதே எங்களை அந்த பகைக்காக எங்க சத்துருக்காக நாங்கள் அன்பு காட்டத்தக்கதாக அது மூலமாக இயேசு கிறிஸ்து மூலமாக ஜனங்களை பார்க்கத்தக்கதாக ஆண்டவரே நீர் எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் நாங்கள் வேண்டிக்கிறோம். ஆண்டவரே ஒரு ஆவினால ஜனங்களால பிறக்க வேண்டினார் அவன் தேவனுடைய ராஜ்யத்தை பார்க்க முடியாது சொன்ன தேவனே. ஆகினால் இதனால யாராவது ஆவினால ஜனங்களால வந்து ரட்சிப்பட்ட அனுபவம் என்றால் இதனால அவங்க ரட்சிக்கப்படுவதற்காக ஆண்டவரே நீர் உதவி செய்ய வேண்டும் வேண்டிக்கிறோம். ஆண்டவரே எங்களுக்காக ஒரு ராஜ்யத்தை நீர் ஆயத்தம் பண்ண போயிருக்கிறீர். அந்த பரம சியோனுக்காக
நாங்கள் ஆய்வுபடுத்ததாக இந்த பூலகத்திலே இந்த சீயோன ஆலயத்தை கொடுத்ததுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, இந்த ஆலய கட்டுரை கூட சகோதரர்கள் இருந்து நீர் தைரியப்படுத்தி உற்சாகப்படுத்தினீர், அதுக்காக நன்றி செலுத்துகிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, அன்றே இந்த ஆலயத்தின் மூலமாக அன்றைக்கு இருக்கிற அன்றே ஊரத்தின் மூலமாக இந்த கிராமத்திற்கு அநேக ரட்சிக்கப்பட்டு தேவனின் பிள்ளைகளாக தேவனுடைய ராஜ்யத்துக்கு வாசலாக மாற்றத்தக்கதாக நீங்கள் உதவி செய்ய வேண்டும் என்று நாங்கள் வேண்டுகிறோம். அந்த வார்த்தை ஆசிரியரும் வார்த்தை கொடுத்த தாசன் ஆசிரியரும் வரக்கூடிய நாட்கள் இன்னும் வலிமையாக உபயோகப்படுத்துகிறோம். உங்களுக்கு கடமை வச்சு ஜபத்தை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்திலே வேண்டுகிறோம் நல்ல பிதாவே, ஆமென். இப்போது நாம் அறிக்கைகள் கேட்போம். இந்த நாளிலே அவனுடைய வார்த்தையை மூத்த மூலமாக கொடுத்தார்கள். நாளை தினத்திலே காலை 9 மணி அளவில் ஆராதனை உண்டு, ஞானஸ்நான சாட்சி உண்டு. அதுக்கப்புறம் மாலை சரியாக 6 மணி அளவில் இங்கே கூட்டம் நடைபெறும். அங்கே தேவமான மூத்தவர்கள் தான் இங்கே நடத்துகிறார்கள். அதுக்காக நீங்கள் உறுதுணையாக நீங்கள் வந்து இதில் பங்கு பெறும்படி அன்பெடுக்கிறோம். இப்போ வந்த அனைவரும் சபை அங்கே ஒவ்வொரு மிட்டுமையிலிருந்தும் அத்திப்பேட்டிலிருந்தும் ஞாபகத்தில் இருந்தோம், விசேஷமாக மதுரையில் அடையல்படியிருந்தோம், முன்ன வந்த சுற்றுப்பட்ட அத்தனை பிள்ளைகளுக்காக பேட்டை வரலாறுபுரத்திலிருந்து வந்த அனிமான பிள்ளைகளுக்காகவும் விசேஷமாக மிட்டுமையிலிருந்து வந்த சகோதரருக்காகவும் மிட்டுமையில அந்த சபை கற்றுக்கொண்டிருக்கிறார்கள். அதுக்காக தொடர்ந்து ஜெபிக்கும்படி தாங்கும்படி அன்பை கற்றுக்கொள்கிறோம். விசேஷமாக நீங்கள் இதில் பங்கு பெற்று போகும்படி அன்பை கற்றுக்கொள்கிறோம். நாளை சாயந்தரம் வரைக்கும் அந்த கூட்டம் நடைபெறும். இப்போது உங்களுக்கு அன்பின் விருந்திலே ஆயத்தப்படுத்தியிருக்கிறோம். இருந்து புசித்து போகும்படி அன்பை கற்றுக்கொள்கிறோம். வெளியிலிருந்து வருகிற செவ்வாய்க்கிழமை அங்கே செவ்வாய்க்கிழமை நாங்கள் நிறுத்தி வச்சிருந்தோம். அந்த செவ்வாய்க்கிழமை தொடர்ந்து அந்த ஜெப கூட்டம் நடைபெறும். பைபிள் ஸ்டடி வியாழக்கிழமை இது அத்தனையும் தொடர்புடன் வாப்பனர் ஊழியம் ஆத்மா ஆதாயப்படுகிற காரியம் நீங்கள் இதுக்காக நீங்கள் ஜெபிக்கும்படி சபையின் சார்பில் அன்பை கேட்டுக்கொள்கிறோம். ஆத்மா பாரம் அதிகமாக இருக்கிறது. அங்கே பக்கத்தில் அன்னமேடு, கண்ணாச்சேரி, பக்கத்தில் சித்தக்காடு, திருமணம், சோழாஞ்சேரி, அணைக்கட்டுச்சேரி, இது இத்தனை கிராமத்திலும் வருகிற பிள்ளைகளுக்கு ஆத்மாவுக்கு நீங்கள் ஜெபிக்கும்படி சபையின் சார்பில் அன்பை கேட்டுக்கொள்கிறோம். நீங்கள் இருந்து புசித்து போகும்படி சபையின் சார்பில் அன்பை கேட்டுக்கொள்கிறோம். ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவின் அன்பு, பரிசுத்த ஆவியானவரின் அந்நிய ஐக்கிய சமாதானம் சதா காலம் நம்மோடு இருப்பதாக. ஆமென். எங்கள் தேவனாய் அழைத்தீரதற்கு மங்களமாயின் நன்னாரை. எங்கள் தேவனாய் அழைத்தீரதற்கு நன்னாரை. எங்களே உம்மை ஏசித்துதிப்போம் அந்தோகத்துடனே. ஒரு முக்கியமான அறிவிப்பு. கர்த்தர் சுத்தமான 18ஆம் தேதி குட் ஃப்ரைடே காஸ்பல் நைட் வச்சிருக்கோம். ஜோஷாவில் கூடி கிறிஸ்தவர்கள் எல்லாரும் சேர்ந்து சுற்று
பார்த்து இருக்கிறவங்களுக்கு சோசியல் ஸ்டடிஸ் இருக்கிறாங்க, காஸ்பல் ரைட் எல்லாரும் வந்து கலந்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்ளும்படி இருக்கு. மறுநாள் சனிக்கிழமை விசேஷ கூட்டம். அதனால் தயவுசெய்து எல்லாரும் நம்ம வந்து கலந்து கொள்ளும்படி மற்ற இயேசு கிறிஸ்து நாமத்தில் தாழ்மைகளை கேட்டுக்கொள்கிறோம். கூட இப்போது ஒரு சில பேர் வந்திருக்கிறாங்க, அருமையான தலைவர்மார்கள். அதே நேரத்தில் இந்த குண்டு ஆட்சியர், அதுக்கப்புறம் உன்னை இந்த வேலை செஞ்ச அத்தகைய நண்பர்கள் அறிமுகப்படுத்தணும். ஏன்னு கேட்டால் சபைக்கு கட்டினா கண்டிப்பாக வரேன்னு சொல்லி அருமையான சகோதரர்களாக பார்த்திபன் அவர்களும் மரணி அவர்களும் இந்த இவர்தான் செஞ்சு கொடுத்தார். அதுக்கப்புறம் சகோதரன் இந்த இதில் தாங்கும்படி நம்மளுக்கு சொல்லுவாங்க. வெற்றில் வந்தாங்க இந்த வெற்றில் மற்ற இன்னொரு சேகரமான அருமையான நண்பர்கள். இவர்கள் இந்த கிராமத்து பகுதியில் கவுன்சிலர் தலைவர்கள் பிரதிநிதி மாதவர்கள் எல்லாமே வந்திருக்கிறாங்க. சபை சார்பில் நாங்கள் சபை கட்டணே வரேன்னு சொன்னாங்க, ஆனால் வந்துட்டாங்க. அவர்களுக்காக சொல்லப்பட்ட இவர்களை நீங்கள் ஜபத்தில் தாங்கும்படி நிச்சயமாக அந்த சபைக்கு நான் வருவேன்னு சொல்லியிருக்காங்க. அது மத்தியில் தான் உங்களுக்கு அறிமுகப்படுத்துகிறோம். கர்த்தத்தாவே ஆசீர்வதிப்பாங்க. ஆமென்.